நீங்க லிக்விடிட்டியோட ஒரு பென்ஷன் பிளான் பண்றீங்கன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ட ஒரு இன்கமும் கிடைக்கும். உங்க கேபிட்டலும் க்ரோ ஆகும். நீங்க ஆல்ரெடி என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல 60% மணி தான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும் லம்சமா. ரிமைனிங் மணி நீங்க ஆனுட்டி பிளான்ஸ்க்கு மாற்றி கண்டிப்பாக பென்ஷனை வாங்கணும். அதே சமயம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானில் கேரண்டி எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி பேலன்ஸ் ஃபண்ட்லேயோ ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஃபண்ட்ஸ் இல்லை டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கார்பஸ் 10,20,000 rupees ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் 10.46 lakhs இருக்கு. இதே 5 years கழிச்சு பார்க்கும்போது இப்போ வேல்யூ 11.36 lakhs இருக்கு. சேம் 7,000 rupees ஆஃப் இன்கமும் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஆனுட்டி பிளான் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கரெக்டான ஆனுட்டி பிளானை சூஸ் பண்ணுங்க. அதே சமயம் வெறும் ஆனுட்டி பிளான்ஸ் மட்டும் இல்லாம ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் தீபக் கோகுல். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆனுட்டி பிளான்ஸ்க்கும் அதர் வித்ட்ராவல் பிளான்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனுட்டி பிளான்ஸ்ல போடுறீங்கன்னா அந்த மணி உங்களுக்கு லம்சமாக நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. ஒன்லி இன்கமாக தான் கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் டிமைஸ்னால் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் லிக்விடிட்டியோட ஒரு பென்ஷன் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இன்கமும் கிடைக்கும், உங்கள் கேபிட்டலும் க்ரோ ஆகும். அது இல்லாமல் தேவைப்பட்டுச்சுன்னா லிக்விடிட்டியும் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் 60% மணி தான் உங்களால் விட்ரா பண்ண முடியும் லம்சமாக. ரிமைனிங் மணி நீங்கள் ஆனுட்டி பிளான்ஸ்க்கு மாற்றி கண்டிப்பாக பென்ஷனை வாங்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டான ஆனுட்டி பிளான் நீங்கள் சூஸ் பண்ணணும். என்னோட லாஸ்ட் வீடியோவில் ஆனுட்டி பிளான்ஸை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் இன்கம்ஸ் இருக்குது, ஆவரேஜாக எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆனுட்டி பிளானை சூஸ் பண்ணணும்னா அந்த வீடியோவை பாருங்கள். ஆனுட்டி பிளான்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஆனுட்டி பிளான்ஸில் நீங்கள் லம்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கேரண்டிடாக உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் டிமைஸ்னா தான் அந்த கேபிட்டல் மணியை திருப்பி கொடுப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்ற முடியாது, அதர் ஆப்ஷன்ஸும் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ்னா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான், நான் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ்னா நான் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான். எந்த ஒரு ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ண முடியாது. டில் யுவர் லைஃப் டைம் அந்த இன்கம் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஸ்பௌஸ் இந்த இன்கமை வாங்கிக்கலாம், இல்லை மொத்தமான அந்த கேபிட்டல் மணியை விட்ரா பண்ணி. இதே மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானில் நீங்கள் லம்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மந்த்லி சிஸ்டமேட்டிக்காக மணியை விட்ரா பண்ணிட்டே வருவீங்க. உங்கள் கேபிட்டலும் க்ரோ ஆகும், உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும். அதே சமயம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானில் கேரண்டி எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி பேலன்ஸ் ஃபண்ட்லேயோ ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஃபண்ட்ஸ் இல்லை டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 10 to 12% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து நீங்கள் 8% ஆவரேஜாக விட்ரா பண்ணிக்கலாம். ரிமைனிங் 4% அந்த கார்பஸை க்ரோ பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதனால் உங்கள் கேபிட்டல் மணியும் க்ரோ ஆகும், உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இன்ஃப்ளேஷனோட ரிட்டர்ன்ஸ் கூட வரணுன்றவங்க, எனக்கு லிக்விடிட்டியும் வேணுன்றவங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானை சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆனுட்டி பீரியடில் கண்டிப்பாக கேரண்டி பிளானும் தேவை, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் பிளானும் தேவை. அதனால் ரெண்டுத்துலையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். டேக்ஸ் வைஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆனுட்டி பிளான்ஸில் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்கம் டேக்ஸில் பேஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். லைக் சேலரிட் ஆர் பென்ஷனர் எப்படி டேக்ஸ் பே பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த இன்கம்மை உங்கள் டேக்ஸ் ஸ்லாபில் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற ஸ்லாபில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இதே மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஃபண்டில் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அபோவ் 1 yearக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எல்டிசிஜி அப்ளை பண்ணுவாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12.5% உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அதுலேயும் ஃபஸ்ட்டு 1.25 lakh ப்ராஃபிட் டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதுக்கு தான் நீங்கள் 12.5% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இதே நீங்கள் லெஸ் தென் 1 yearக்குள்ள வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். யூஸ்வலாக மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானில் நம்ம லாங் டேர்முக்கு மணியை ஹோல்ட் பண்ண போகிறோம், சிஸ்டமேட்டிக்காக மணியை வித்ட்ரா பண்ணுறோம் இன்கமாக. அப்படி பார்க்கும்போது எல்டிசிஜி தான் வரும். ஒரு 15 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து 8% வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா லெஸ் தென் 1.2 lakhs. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் வராது. அப் டு 1.25 lakhs வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1 year கழிச்சு வித்ட்ராவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 8% வித்ட்ரால் பண்ணாலும் உங்களுக்கு டேக்ஸ் எதுவும் வராது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் அந்த லம்சம் மணி வித்ட்ரா பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ டேக்ஸ் வைஸும் எட்ஜோர் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனுட்டி பிளான்ஸில் லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுமே கிடையாது. இதே மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானில் லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுமே இருக்குது. என்ன மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்பிட்வீனில் மணி வேணால் வித்ட்ரா பண்ண முடியும்,
உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதே ஆனுட்டி ஸ்கீம்ஸ்ல நீங்க இன் பிட்வீன்ல மணிய வித்ட்ரா பண்ண முடியாது. இந்த ஆனுட்டி ஸ்கீம்ஸ்ல நீங்க சூஸ் பண்ற ஆப்ஷன் மட்டும் தான் கன்டின்யூ பண்ண முடியும். வேற எந்த ஒரு ஆப்ஷனும் மாத்த முடியாது. உங்க லைஃப் டைம் வரைக்கும் இன்கம் வாங்கிட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் உங்க ஸ்பவுஸ்க்கு போகும். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு மணியும் நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ நீங்க மேஜரா ஆனுட்டி பிளான்ஸ்ல உங்க மணி லாக் ஆயிரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மணி லாக் ஆகாது. இங்க கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஈல்டு உங்களுக்கு 6 to 7, 8% தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடையாது. பட் மோர் தென் 10% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆவரேஜா 8% வித்ட்ரால் கிடைக்கும். பிளஸ் உங்க கேபிட்டலும் குரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எல்லாத்தையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸை நீங்க அடையலாம். 10 lakhs ஆனுட்டி பிளான்ஸ்லயும் ரிமைனிங் 10 lakhs சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்லையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வைஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் ஈல்டு எவ்வளோ இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஆனுட்டி பிளான்ஸ்ல ஒரு 10 lakhs மணி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆவரேஜா ஒரு 6.5% to 8% நீங்க ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸோட போனீங்கன்னா ஆவரேஜா 7% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ 10 lakhs லம்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு ஆனுட்டி பிளான்ல 7% பென்ஷனா வருது ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆப்ஷன்ல. அப்படி பார்க்கும்போது withdrawal per month 5650 உங்களுக்கு வரும். ஸோ 5650 per month எவ்ரி மந்த் ஆன் மந்த் வந்துட்டே இருக்கும். அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 25 இயர்ஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கிட்ட கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைனல் வேல்யூ அதே சேம் 10 lakhs தான் இருக்கும். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16.95 lakhs வாங்கியிருப்பீங்க. மந்த்லி 5650 இன்ட்டு 25 இயர்ஸ்க்கு இன்கம் வாங்குறீங்க. எவ்ரி மந்த் ஆன் மந்த் வாங்கிட்டே வரீங்க. ஸோ இதில் உங்கள் கேபிட்டல் க்ரோ ஆகாது. அந்த ஃபிக்ஸ்டாக அந்த 10 lakhs அப்படியே இருக்கும். ஒன்லி இன்கம் மட்டும் வாங்கிட்டு இருப்பீங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். உங்க கார்பஸ் 10,21,000 rupees ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்ல 10.46 lakhs இருக்கு. இதே 5 years கழிச்சு பார்க்கும்போது உங்க வேல்யூ 11.36 lakhs இருக்கு. சேம் 7,000 rupees ஆஃப் இன்கமும் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் இன்கமும் வருது பிளஸ் லம்சம் கார்பஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கு. இது இல்லாமல் லிக்விடிட்டியும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா மணியை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனுட்டி பிளான்ஸ்ல இன்கம் வாங்குறதுக்கும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல இன்கம் வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் ஆனுட்டி பிளான்ஸ்ல 16,98,246 rupees வருது. 7% ஐஆர்ஆர் இருக்கு. இதே மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் 45,99,000 rupees வருது. 11% ஐஆர்ஆர் இல்லை. ஸோ டோட்டல் வித்ட்ராவல் மணி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 21 lakhs வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க 7,000 rupees per month வச்சு. இதே நீங்க ஆனுட்டி பிளான்ஸ்ல 5650 சொல்லிட்டு 25 years வித்ட்ரா பண்றீங்க. ஸோ டோட்டல் வித்ட்ராவல் மணி 16,95,000 rupees வித்ட்ரா பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 11% ஐஆர்ஆர் எதிர்பார்க்கலாம். இதே 7% ஐஆர்ஆர் ஆனுட்டி பிளான்ஸை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இன்கம் பிளஸ் அந்த கேபிட்டல் ரெண்டுமே க்ரோ ஆகும். லாங் டேர்முக்கு வித்ட்ராவல் வாங்குறதுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். உங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆனுட்டி பிளான்ஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு 7% தான் ஈல்டு கிடைக்குது. இங்கே 8% இன்கம் வாங்க முடியும். ரிமைனிங் 3 to 4% உங்கள் கார்பஸையும் க்ரோ பண்ண முடியும். ஸோ ஒரு லிக்விடிட்டி, டாக்ஸ் எஃபிஷியன்ட் ப்ளஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆனுட்டி பிளான் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கரெக்டான ஆனுட்டி பிளானை சூஸ் பண்ணுங்க. அதே சமயம் வெறும் ஆனுட்டி பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் பிளான் இந்த மாதிரி மல்டிபிள் பிளான்ஸை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹை லிக்விடிட்டியும் இருக்கும், ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும், டாக்ஸ் எஃபிஷியன்ட்டும் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரிட்டைர்மெண்ட் பிளானாக பிளான் பண்ணுங்க. என்னோட சேனலில் என்பிஎஸ்ஸை பற்றி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பற்றி, ஆனுட்டியை பற்றி எல்லாமே தனித்தனியான வீடியோஸ் இருக்கு. அதோட லிங்க்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ஆனுட்டி பிளான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ஸ் ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கனெக்ட் பண்ணலாம். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.